மற்றவங்க எல்லாம் சிறப்பா முடிச்சாங்கன்னு சொன்னீங்க, இவர் மட்டும் கடுப்பாக முடித்தார். அந்த பேச்சை கேட்டாலே வந்து ஒரு எரிச்சலும் ஒரு ஆத்திரமும் தான் வருதே தவிர எந்த வகையிலும் ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஒரு அருகதையற்ற பேச்சு. அந்த அந்நிய பாஷையை பேசுற ஒரு மூடுக்கு அவர் வந்துட்டாரு அப்படின்னு பேசுறாரு. கீழே இருக்கிற கூட்டமும் ஒரு பேச்சை கவனிக்கல. நீங்க சொல்ற மாதிரி லப திப்போன்னு தான் அவங்க கத்திட்டு இருக்கிறாங்களே தவிர அவர் கொடுத்த வாக்குறுதிகள், இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல கொடுத்த வாக்குறுதிகள், நேற்று ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்தேன், எல்லாத்தையும் ஏஐல போட்டு இது எவ்வளவு பட்ஜெட் வருதுன்னு பார்த்தா தமிழ்நாடு பட்ஜெட்டே 4,39,000 கோடி. இவர் போட்டிருக்கிற அந்த இலவச திட்டங்கள்லாம் கூட்டி பார்த்தா அதுவே ஒரு 3.5 லட்சம் கோடி வருது. அதுக்கு பிறகு நீங்க அரசு ஊழியர் சம்பளம், மற்ற செலவு இதெல்லாம் கேட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் கோடி நீங்க கடன் வாங்கணும். அவங்க திருமணம் பண்ணிட்டா பட்டு சேலை கொடுப்போம், தங்கம் கொடுப்போம், இது திமுக சொல்லலை. ஆனா அதிமுகவும் சொல்லுது, விஜயும் அந்த வாக்குறுதியை கொடுக்குறாரு. அப்ப பெண்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்றது முக்கியமா, அவங்க கல்லூரிகள்ல படிச்சு ஒரு வேலைக்கு போய் சொந்த காலில் நிற்கிறது முக்கியமா? அதுல கஞ்சா கேஸ்ல உள்ள போனவன், கேன்சர் வந்து ஜோசியத்துல குணப்படுத்தின டாக்டரு, சாதி வெறியன், பெண்களை கேவலமா பேசக்கூடிய எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய வேட்பாளர் தெரிவு என்பதே இப்படி இதுலயே இவங்களுடைய லட்சணம் என்பது வந்து புரிஞ்சிருக்கு. இதுல விஜய் வந்து எல்லா தொகுதியிலும் இருக்கிறார் நினைச்சிட்டு ஓட்டு போடுங்க. அதுவும் சின்ன குழந்தைகள்கிட்ட வந்து பெற்றோர்கள்ட்ட போய் கேட்கணுமா? சட்டம் என்ன சொல்லுது? டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னா அதுக்கு ஒரு வயசு இருக்கு, கல்யாணம் பண்ணணுமா அதுக்கு ஒரு வயசு இருக்கு, ஓட்டு போடணுமா அதுக்கு ஒரு வயசு இருக்கு, 18 வயசுன்னு வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்க? அந்த வயது வரும்போது தான் உனக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். நீ வந்து 2 வீலர் ஓட்டுறதோ அல்லது வந்து கல்யாணம் பண்றதோ இதுக்கெல்லாம் இந்த வரைமுறை வச்சிருக்கிறோம். அப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? விஜய் டான்ஸ் தெரியும், விஜய் படம் பார்த்துருப்பாங்க. விஜய் பேசுகின்ற அந்த ஏதாவது அரசியல்ல அவர் அரசியல் பேசுறது இல்லை, அரசியலற்ற விஷயங்கள்லாம் பேசுறாரு. அது எதுவும் குழந்தைகளுக்கு புரியுமா? அப்ப அந்த குழந்தைகளை அப்படி உசுப்பி விடுறத அது வந்து தப்பு. ஆக்சுவலா இதுக்கே விஜய் மேல வந்து தேர்தல் கமிஷன்ல ஒரு புகார் கொடுக்கணும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம். தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் அவங்களுடைய கடைசி கட்ட பிரச்சாரத்தை ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டாங்க. எடப்பாடி தொகுதியிலே முடிகிறாரு. எடப்பாடி பழனிசாமி. திமுக அவங்க சென்னையில வந்து டார்கெட் பண்ணி அவங்களுடைய பிரச்சாரத்தை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. விஜயும் ஒரு YMCA மண்டபத்தை எடுத்து அவரும் தன்னுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முடிச்சிருக்கிறார். ரொம்ப விரைவாக முடிச்சது அவர் தான். 4 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு போயிட்டாரு. ஸோ எல்லா கட்சிகளும் அவங்க பிரச்சாரத்தை வந்து நிறைவு செஞ்சிருக்கிறார்கள். இன்னைக்கு மக்கள் சிந்திப்பதற்கான, முடிவெடுப்பதற்கான ஒரு கால அவகாசத்தை கொடுத்துருக்குறாங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த 2026 தேர்தல் என்பது தனித்துவமானது. விஜய் ஃபேக்டருங்கிறது ரொம்ப முக்கியமானது. பினராயி ராய் வரைக்கும் அதை சொல்ற அப்படி விஜய் ஃபேக்டருங்கிறது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். இது வந்து அரசியல் கேல்குலேஷன் எல்லாத்தையுமே உழப்பி போட்டுருச்சு. திமுக செல்வாக்குள்ள இடத்துல அதிமுகவை கொண்டு வருது, அதிமுக செல்வாக்குள்ள இடத்துல திமுகவை கொண்டு வருது. இப்படியான குழப்பங்கள்லாம் நிறைய வரப்போகுது இந்த தேர்தல் அப்படிலாம் சொல்றாங்க. மொத்தமா இந்த தேர்தல் பிரச்சாரம், இது இந்த சூழல், கள சூழல், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எது அதிகமா நடந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த 5 ஆண்டுகளாக பிஜேபி அரசு, NDA அரசு தமிழகம் மட்டுமல்ல மற்ற மாநிலங்கள் மீது எப்படி ஒடுக்குமுறைகளை ஏவியது, நிதி பகிர்வில் எப்படி தர மறுத்தது, என்னென்ன திட்டங்கள்லாம் அவர்கள் நிதி தராமல் வச்சிருக்கிறாங்க, கவர்னரை வைத்து என்ன குடைச்சல் கொடுத்தாங்க, இது வந்து ஒரு பேசுபொருளாக பேசப்பட்டிருக்கணும். அது திமுக மட்டும்தான் அதை மக்கள் மன்றத்தில் முன்வைத்தது. டெல்லி வேர்சஸ் தமிழ்நாடு அப்படின்ற முறையில் அவங்க பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க. மற்றவர்கள் இதை எப்படி, இந்த பிரச்சாரத்தை எப்படி அணுகுனாங்கன்னா, இது சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் அல்ல, பாராளுமன்ற தேர்தல் போன்று ஸ்டாலின் பேசுகிறார், இப்படின்னு தான் எடப்பாடியோ எதிர்கட்சிகளோ பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் 2014 மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு இந்தியா வேற ஒரு காலகட்டத்தில் நுழைஞ்சிருச்சு. இனிமேல் மாநிலங்கள் அப்படின்ற ஒரு இருப்பே இருக்க தேவையில்லை அப்படின்ற முறையில் என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அத்தனை வேலைகளையும் ஒன்றிய அரசு செய்தது. இவங்க வந்தது பிறகுதான் GST வந்தது,
இவங்க வந்தது பிறகுதான் மும்மொழி கொள்கை திணிப்பு வந்தது. இவங்க வந்ததுக்கு பிறகுதான் தேசிய பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கக்கூடாது அப்படின்ற நிலை வந்தது. இவங்க வந்தது பிறகுதான் டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்தது. அது தெளிவாகவே சொல்றாங்க, எங்க ஆளுங்கட்சியோட கூட்டணி வைத்திருக்கின்ற கட்சிகள் அல்லது பிஜேபி இருந்தால் மட்டும்தான் அந்த மாநிலத்தை கவனிப்போம் அப்படின்னு அரசியல் சாசனத்தின் மீது பதவி எடுத்துக்கொண்ட ஒரு கட்சியோ பிரதமரோ அப்படி பேச முடியுமா? இவங்க பேசினாங்க. அடுத்தது இவர்கள் வந்த பிறகுதான் சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல் இருந்தது. ஒரு முஸ்லீம்களுக்கான ரெப்ரசன்டேஷனே பாராளுமன்றத்தில் குறைந்து போனதற்கு பாரதிய ஜனதா என்டிஏ கூட்டணி ஒரு முக்கியமான காரணம். இவ்வளவும் நடந்திருக்குது. வேளாண் மசோதா, சிஏஏ, அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு அபாயம் இல்லை, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ற முறையில் எடப்பாடி பேசுவதற்கு காரணம், அவர் ஒரு சரணாகதி, ஒரு சரணடைதல் அப்படின்ற முறையில் பிரதமர் மோடி காலில் விழுந்துட்டார். அதிமுகவை ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதனால் அவர் பிரச்சாரம்லாம் வந்து ஒரு அநாகரிகமாக ஒரு அவதூறு பேசுறது இந்த டைப்பில் தான் இருந்தது. திமுக அரசு ஒன்றும் செய்யலைன்னு கொஞ்சம் பேசுவார், சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் பேசுவார். அடுத்தது அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் நாங்கள் இவ்வளோலாம் கொடுக்குறோம், அது ஏதோ மக்களுக்கு இவர்கள் போடுற பிச்சை மாதிரி அதை பேசுகிறாரு. இதை தாண்டி பொலிட்டிக்கலாக பேசலை யார்? எடப்பாடி. அடுத்தது சீமானை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு வழக்கமான பிரச்சாரம் தான். ஆனால் என்ன, இந்த முறை ஒரு சோர்வும் விரக்தியும் அதிகமாக இருந்துச்சு. நான் பாட்டு கத்திட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டு சோத்துல விச வச்சு கொடுத்துருக்கேன் கொண்டுருங்கன்னு சொல்றாரு. அப்படியே ஒரு சோர்வு விரக்தி அதிகமானதுனால சீமான் போட்டியிலே இல்லை அப்படின்னு சொல்லலாம். விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு சித்தாந்தம், கொள்கை இதை முன்வைத்து பண்றதுக்கு பதிலாக ஒரு வெறுப்பு பேச்சை முன்வைத்து எப்படி பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்றது ஒண்ணு. தனது ரசிகர்களை அரசியல் மயப்படுத்தக்கூடாது, அவங்களை ஒரு வெறிபிடித்த கூட்டம் போல வைத்திருக்க வேண்டும், பஞ்சு டயலாக் மட்டும் பேசணும், திமுக மேல ஒரு மேலோட்டமான ஒரு வெறுப்பை உருவாக்கணும், இப்படிதான் பேசினாரு. இந்த அரசியல் படுத்தக்கூடாது அப்படின்ற முறையில் அவர் செய்த பிரச்சாரங்கள் இதெல்லாம் வரும். ஆனால் தமிழ்நாடு வரலாற்றிலேயே, தேர்தல் வரலாற்றிலேயே ஒரு கட்சி தலைவர் வந்து சோம்பேறித்தனமாக எப்பவாவது ஒருக்க வந்து பிரச்சாரம் பண்ண வருவார் அப்படின்னா அது விஜய் மட்டும்தான். சோம்பேறித்தனமா அல்லது வந்து தன்னம்பிக்கையா? நம்ம போகணுன்னே அவசியம் இல்லை, எல்லார் வீட்டுக்கும் நம்ம போயாச்சு, 30 வருஷமா வீட்டில் இருக்கிறோம், ஓட்டு போட போறோம், இது ஒரு சம்பிரதாயங்கிற மாதிரி நினைச்சிருக்கலாம். ரெண்டும் கலந்துருக்கு, சோம்பேறித்தனமும் கலந்துருக்கு. நம்ம முகத்தை அளவாதான் காட்டணும், நம்ம பேச்சை அளவாதான் காமிக்கணும். ரொம்ப மொத்தமா அதிகமா மக்களா வந்து காமிச்சு கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நட்சத்திர இமேஜ் என்பது வந்து அடி வாங்கிரும். அதனால வந்து கடவுளை நீங்க வந்து முழுக்க திறந்து காமிச்சிடக்கூடாது இல்லையா? கடவுள் வந்து அளவாதான் வந்து காமிக்கணும், அளவாதான் பேசணும். அவர் உற்சவர் எடுத்துட்டு வராங்கன்னா வருஷம் முழுக்க கோயிலுடைய உற்சவர் வெளியே வர மாட்டாரு, வருஷத்துக்கு ஒருக்க தான் வருவார். அந்த முறையில நீங்க சொன்ன ரெண்டுமே அதுல இருக்கு. அடுத்தது மக்களை வந்து ஒரு மந்தைகள் ஆடு மாடு போல கருதுறது இருக்கு இல்லையா? இப்ப நேத்தெல்லாம் அவர் பேசின பேச்சு மற்றவங்கெல்லாம் சிறப்பா முடிச்சாங்கன்னு சொன்னீங்க, இவர் மட்டும் கடுப்பாக முடித்தார். அந்த பேச்சை கேட்டாலே வந்து ஒரு எரிச்சலும் ஒரு ஆத்திரமும் தான் வருதே தவிர எந்த வகையிலும் ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஒரு அருகதையற்ற பேச்சு. அவர் வந்து தனக்கு ஏதாவது நடந்தா தமிழ்நாட்டுக்கே நடந்த மாதிரின்னு சொல்றாரு. அடுத்தது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நான் தான், என்ன நீங்க வெற்றி பெற வைக்கணும், மக்கள் விரும்புகிற வேட்பாளர் விஜய் வேணுமா, மக்கள் விரும்பாத எதிர்க்கிற ஸ்டாலின் வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு. மக்கள் ஸ்டாலின் விரும்பலன்னு யாரு சொன்னா? போன முறை அவர்தானே தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப எல்லா கருத்து கணிப்புகள்லையும் யாரு முதலமைச்சர் வேட்பாளர்னா ஸ்டாலின் தான் லீடிங் இருக்கிறார். அப்ப இந்த மாதிரி பேசுறது இருக்கு இல்லையா? அடுத்தது சீமானை விட பயங்கரமா கத்துறாரு, பிசிறு தட்டுது, அந்த அளவுக்கு அந்த குரல் தட்டுது. கீழே இருக்கிற எனக்கு என்னன்னா இந்த பெந்தோஸ்தே நற்செய்தி எழுப்புதல் கூட்டம் இருக்கு இல்லையா, அதுல ஆவி எழுப்புதல் அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த அந்நிய பாஷையை பேசுற ஒரு மூடுக்கு அவர் வந்துட்டாரு, அப்படின்னு பேசுறாரு. கீழே இருக்கிற கூட்டமும் ஒரு பேச்ச கவனிக்கல. நீங்க சொல்ற மாதிரி லப திப்போன்னு தான் அவங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி அரசியல் ஒரு உரையாடலை ஒரு ஜனநாயகம் பற்றியான ஒரு ப்ராசஸ்ல அதை பின்னோக்கி இழுக்கின்ற ஒரு முயற்சி வந்து விஜய் செய்தார் அப்படின்னு சொல்லலாம். டிவிகேக்கு ஏன் ஓட்டு போடணுங்கிற ஒரு காரணத்தை கூட சொல்லல, அவரு சொல்லல. அவர் கொடுத்த வாக்குறுதிகள், இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல கொடுத்த வாக்குறுதிகள், நேற்று ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்தேன்,
எல்லாத்தையும் ஏஐயில் போட்டு இது எவ்வளவு பட்ஜெட் வருதுன்னு பார்த்தா தமிழ்நாடு பட்ஜெட்டே 4,39,000 கோடி. இவர் போட்டிருக்கிற அந்த இலவச திட்டங்கள்லாம் கூட்டி பார்த்தா அதுவே ஒரு 3.5 லட்சம் கோடி வருது. அதுக்கு பிறகு நீங்கள் அரசு ஊழியர்கள் சம்பளம் மற்ற செலவு இதெல்லாம் கேட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் கோடி நீங்கள் கடன் வாங்கணும். நீங்கள் மாநில ஜிடிபியில் 28% தான் கடன் வாங்க முடியும். திமுக வந்து 26-27% கடன் வாங்கியிருக்கு. இந்த விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தாருன்னா இவர் கடன் வாங்கினாருன்னா அது வந்து 50-60% போகும். அப்படி வாங்க முடியாது. அதனால ஒரு கண்ணை மூடிட்ட அப்படி சொல்றது இருக்கு இல்லையா, எதை பற்றியும் ஒரு மதிப்பீடோ ஒரு இதோ இல்லாமல் வாய்க்கு வந்ததை பேசுறது. எடப்பாடியும் திமுகவும் என்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க, அதை கூட நம்ம எவ்வளவு கொடுக்கறது, இதுதான் அவருடைய வாக்குறுதியை தவிர அதில் சிறப்பாக ஒன்றும் இல்லை. அதனால் இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா என்டிஏ வேர்சஸ் தமிழ்நாடு, இந்துத்துவா வேர்சஸ் தமிழ் திராவிடம், இந்த மாதிரியான பிரச்சாரத்தை திமுக ஓரளவில் முன்னெடுத்தது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இங்கே திமுக அரசு மோசம், சட்டம் ஒழுங்கு, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சாரம் கூட இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மணிப்பூர் மாதிரி இங்கே தமிழ்நாடு வந்து முடங்கி போச்சு, பாதுகாப்பே இல்லை. அப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா என்ன, அந்த மாநிலத்தில் கலவரம் நடக்கணும், போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தணும், போக்குவரத்து நின்று போயிருக்கணும், கடைகள்லாம் மூடப்பட்டிருக்கணும், ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தி இருக்கணும், துப்பாக்கி சூடு நடந்திருக்கணும். இதெல்லாம் நடந்தாதான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுன்னு அர்த்தம். அப்படி ஏதாவது இந்த 5 ஆண்டுகள்ல நடந்திருக்குதான்னா நடக்கல. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை என்பது ஒரு தனித்தனி சம்பவங்களா பார்க்க வேண்டியது. அதை வைத்து கொண்டு இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறது இல்லையா. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இவ்வளவு இந்தியாவினுடைய ஒர்க் ஃபோர்ஸில் 43% பெண்கள் இங்கே தான் வேலைக்கு போகிறாங்க, நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்க, எல்லா நேரத்துலையும் அவங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றதை நம்ம ஆட்டோ ஓட்டுறாங்க. அப்போ அவங்களே அதை உணரலையே, அவங்களே நாம் வந்து பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு உணராத போது இவர்கள் திரும்ப திரும்ப வலிந்து இந்த பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள். அது மக்கள் மத்தியில் அது எடுபடாது. அடுத்ததாக திமுகவினுடைய இலவச திட்டங்களுக்கும் மற்ற விஜய் சொல்றதுக்கும் எடப்பாடி சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. திமுக வந்து தமிழ் புதல்வன் புதுமை பெண்ணுன்னு சொல்லி படிக்க வைப்பதற்கு லேப்டாப்னு முயற்சி பண்ணுது. அடுத்தது பெண்களுக்கு மாதம் 2,000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்த 2,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பெண்களை வந்து தூக்கி விடக்கூடிய ஒரு திட்டமா இருக்குது. அவங்க திருமணம் பண்ணிட்டா பட்டு சேலை கொடுப்போம், தங்கம் கொடுப்போம், இது திமுக சொல்லலை. ஆனால் அதிமுகவும் சொல்லுது, விஜயும் அந்த வாக்குறுதியை கொடுக்குறாரு. அப்போ பெண்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறது முக்கியமா, அவங்க கல்லூரிகளில் படித்து ஒரு வேலைக்கு போய் சொந்த காலில் நிற்கிறது முக்கியமா? திமுகவினுடைய திட்டங்கள் பெண்களை வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மாற்றுகிறது, படிக்க வைக்கிறத ஊக்குவிக்குது. ஆனால் அதிமுக விஜயெல்லாம் வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிங்க. இப்போ விஜய் வந்து ஒரு பவுனு தங்கம் கொடுக்குறாரு, ஒரு பட்டுச்சேலை, தரமான பட்டுச்சேலை கொடுக்குறாரு அப்படின்னா வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகிற வழியை தானே பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு நோக்கு வந்து அவங்கள்ட்ட இல்ல. சீக்கிரம் கல்யாணம் பண்ணா பட்டுச்சேலை கிடைக்கும், குழந்தை பெற்றுட்டா மோதிரம் கிடைக்கும், வெல்கம் கிட் கிடைக்கும். ஆமா, இவங்க என்ன சொல்றாங்க, அப்படிலாம் இல்லைங்க, முதல்ல நல்லா படிங்க, படிக்கிறது உங்களுக்கு பணம் தரும், வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, முன்னேறுங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பண்ணுங்க, குழந்தை பண்ணுங்க, அப்போ நீங்க உங்க சொந்த காசுல எல்லாத்தையும் பாத்துக்க முடியும்னு சொல்றாங்க. நீங்க படிக்கும் போதே வந்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் எல்லா வகையான பயிற்சிகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் டிப்ளமா படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன தொழில் பண்ணுறீங்கன்னாலும் சரி, போட்டித் தேர்வுகள் எழுதுறீங்கன்னாலும் சரி, எதற்கெல்லாமும் வாய்ப்பு இருக்குதோ அத்தனைக்கும் உங்களுக்கு அரசாங்கம் வந்து கட்டணம் இல்லாமலே அந்த வசதிகளை செய்து கொடுக்கிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை இவர்களிடம் இல்லை. அதனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது திமுக, விஜய், மற்ற எதிர்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு அரசியலற்ற வாதத்தை தான் அவர்கள் முன்வைக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தேர்தலில் வந்து திமுக முன்வைத்த அந்த அரசியல் நிலைப்பாடு இருக்கு இல்லையா, டெல்லிக்குமான போருன்றதுக்கு ஒரு உதாரணமே டீலிமிட்டேஷன் பிரச்சனை வந்துருச்சு. அது வெறும் பூச்சாண்டி கிடையாது. உண்மையிலேயே இவர்கள் தமிழ்நாட்டுக்கான தொகுதி மறுசீரமைப்பில் எம்பி சீட்டுகளை குறைப்பார்கள் அப்படின்னு அவர்களே வந்து ஒத்துக்கொண்டார்கள் என்றதை நிரூபிச்சுட்டாங்க. அப்ப ஸ்டாலின் அதை எரித்ததாக இருக்கட்டும், இந்த நகலை எரித்ததாக இருக்கட்டும், எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மசோதாவை தோற்கடித்ததாக இருக்கட்டும், பிஜேபி மோடி என்ன நினைச்சாங்கன்னா இதை வைத்துக்கொண்டு 2 மாநிலங்கள்ல வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாட்டில் மகளிருக்கு எதிராக திமுகவும் டிஎம்சியும் முயற்சி பண்ணியிருக்காங்க பாருங்க,
இதை வைத்துக்கொண்டு ஒரு பிரச்சாரத்துல மகளிர் வாக்குகளை அறுவடை செய்யலாம்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்க பிரச்சாரம் தோல்வியடைந்து விட்டது. மறுநாளே திமுக சார்பாக மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, தனிநபர் மசோதா தாக்கல் பண்ணியாச்சு. 2வது எம்பி சீட்டு குறையுதுன்ற பிரச்சாரம் தான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சே தவிர இது போய் சேரல. உண்மையிலேயே மகளிருக்கான இடஒதுக்கீடு நீங்க கொடுத்துருந்தா இந்த 543க்கே கொடுத்துருக்கலாம். அது எதுக்கு நீங்க டீலிமிட்டேஷன்லாம் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் என்ன? அதனால நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, பாஜகவை வைத்து பூச்சாண்டி காட்டுகிறார்கள், சிறுபான்மையினரை பூச்சாண்டி காட்டுகிறார்கள் விஜய் பேசுறாரு. அந்த அடிமுட்டால் இதை பார்த்தாது அறிவுறுமான இதெல்லாம் என்னன்னே தெரியாது. விஜய்கிட்ட போய் நீங்க டீலிமிட்டேஷன் கேட்டீங்கன்னா ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் ஸ்டெப்பு போட்டு டான்ஸ் ஆடுறதா அப்படின்னு அவர் கேட்பாரே தவிர அதை தாண்டி அவருடைய அரசியல் அறிவு எதுவும் கிடையாது. அதனால ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது திமுகவினுடைய பிரச்சாரம், அரசியல் பிரச்சாரம், குறிப்பாக மாநிலங்கள் தங்களது அதிகாரங்களை இழந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதை தூக்கி பிடிக்கின்ற வகையில் அந்த பிரச்சாரம் இருந்தது. அது மக்கள்கிட்ட எந்த வகையில் சேர்ந்திருக்கு சேரலைன்றதை தேர்தல் முடிவுகள் காட்டும். எதிர்கட்சிகள் அதுக்கு எதிராக பண்ணாங்க. அதில் விஜய் தான் பீக்கு. விஜய் ஒரு தமிழக அரசியலை பின்னுக்கு இழுக்கிறாரு, ஒரு இருண்ட காலத்துக்கு அழைத்து போறாரு அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்குமான எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு விஜயை மையப்படுத்தி இந்த தேர்தல் நடக்குது அப்படின்னு சொல்லி பெரிய ஊடகங்கள், தேசிய ஊடகங்கள் வரைக்கும் அந்த விவாதத்தை நடத்துறாங்களே. ஆமாங்க, விஜய் ஒரு நட்சத்திர நடிகர், ஒரு இமேஜ் இருக்கு. அதை பல தொலைக்காட்சிகள் அவர் வீட்டில இருந்து கிளம்பிட்டாரு, போறாரு, டாடா காமிக்கிறாரு, சைக்கிள் ஓட்டுறாரு, பேசுறாரு, இதையே அவங்க காமிச்சாங்க. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும், நேற்று வரைக்கும் அதை தான் காமிச்சாங்க. ஆனா ஆரம்பத்தில் இருந்த வரவேற்பு இப்ப இல்லை, நேத்தெல்லாம் இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் ஊடகங்களுடைய அந்த ஊடகங்கள் அதிகமாக காமிக்கிறதுனால இவர் மக்கள் மத்தியில போய் சேர்ந்துட்டாருன்ற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா களத்தில் பல பேர் வேலை செஞ்சவங்களை பார்த்தா களத்துல விஜய் கட்சி ஒரு ஃபேக்டராகவே இல்லை. அவரு ஒரு விஜயை தெரிஞ்சிருக்கு, சினிமாவில் நடிக்கிறாரு, ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு, போட்டிடுறாரு, இவ்வளவுதானே தவிர ஒரு தொகுதியினுடைய பிரச்சனைகள், அந்த வேட்பாளர் என்ன செஞ்சாங்க செய்யலை, இல்லை இவங்க என்ன செய்ய போறாங்க. இப்போ நான் இருக்கிற குடியிருப்புல விஜய் கட்சிக்காரங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதே சமயம் திமுக எம்எல்ஏ என்னென்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் அமைச்சரும் கூட என்ன, இந்த குறிப்பா அந்த பகுதி, ஒட்டுமொத்த தொகுதி இல்லை, அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்றத பட்டியலிட்டு போட்டிருக்காரு. விஜய் கட்சிக்காரர் வாக்குறுதி என்ன தெரியுமா? நான் போதை கலாச்சாரத்தை ஒழிப்பேன், மகளிருக்கான பாதுகாப்பை வழங்குவேன். யாரு? ஒரு எம்எல்ஏ. சரி, இந்த மாதிரி போட்டிருக்காரு. அப்போ அரசு நிர்வாகம் எப்படி செயல்படுது, எம்எல்ஏக்கு என்ன பவர் இருக்கு, இல்ல இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம கேஸ் சிலிண்டர் எல்லாம் நாங்க இது பண்ணுவோம்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களே. ஆமா. அதனால இப்ப ஈரான் போறதுனால கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கு, நீ பெட்ரோல் டீசல் விலை போய் உயர போகுது, இது கூட தெரியாது. ஒரு கால் ஒன்றிய அரசு உயர்த்திருந்தால் கூட விஜய் என்ன சொல்லியிருப்பாருன்னா திமுகவினுடைய சதின்னு சொல்லியிருப்பாரு. முக்கியமாக கான்ஸ்பிரசி தியரி, சதி கோட்பாடு அப்படின்றத தமிழக அரசியல்ல முன்னெப்போதும் இல்லாத அளவு அதிக அளவு பேசுகின்ற ஒரு விஷயமாக விஜய் அதே மையப்படுத்திட்டாங்க. இப்படி ஒரு கூட்டம், அரசியலற்ற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. வெறும் திரைக்கவர்ச்சி மூலமாக அவர்கள் வெறி பிடித்தவர்கள் போல இருப்பார்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தை இந்த தேர்தலின் மூலமாக விஜய் நமக்கு அறிமுகப்படுத்தி அடையாளம் காட்டியிருக்கிறார். வெளியே வந்திருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டை பின்னுக்கு இழுக்கக்கூடிய ஒரு முயற்சி. அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஒரு பொண்ணு பேசுது இல்லையா, விஜய் தான் கை காசை போட்டு மக்களுக்கு உதவி பண்ணுவாரு. விஜய் ஒரு சல்லி காசு, ஒரு மக்கள் உட்கார்றதுக்கு சேர் கூட போடுறது இல்லை, சாமியானா போடுறது இல்லை. இப்படியெல்லாம் பல கூட்டங்களை நடத்தினவர் தான் விஜய். கூட இல்லாம ஒரு பிளாஸ்டிக் நாற்காலி வாடகை எடுத்தீங்கன்னா 5 ரூபா, அதுக்கு கூட 5000 பேருக்கு 25,000 ரூபா செலவழிக்கிறதுக்கு அப்படி யோசிக்கக்கூடிய விஜய் கை காசை போட்டு கொடுத்துருவாராம். தன்னுடைய சொந்த மகனுக்கும் மகளுக்கும் மனைவிக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கடன் கொடுத்தவர் இவங்களுக்கு செலவழிச்சிருவாராம். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுல இந்த சினிமா கவர்ச்சி, இந்த சினிமா இமேஜ், இது எப்படி ஒரு நோயாக இருக்கிறது, இது எம்ஜிஆர் காலத்துல ஆரம்பிச்ச நோய் இன்னைக்கு விஜய் வரைக்கும் வந்திருக்குது அப்படின்றது மற்ற முற்போக்கு அமைப்புகள், தமிழகத்தை முற்போக்கு பாதையில் கொண்டு செல்ல வேண்டிய ஆர்வலர்கள், அறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், அவங்களுக்கு இது ஒரு வார்னிங் மாதிரி. இப்ப விஜய் இவ்வளவு சுலபமாக எந்த ஒரு உழைப்பும் போடாம சில பஞ்சு டைலாக் பேசியே ஒரு கூட்டத்தை வளைக்க முடியும், அவர்களை ஓட்டு போட வைக்க முடியும். அல்லது இப்ப சில நட்ட நடுநிலை சென்டர்கள் பேசுவது போல விஜய் ஒரு ஸ்பாய்லரா இருப்பாரு,
அல்லது அவர் வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாரு, இப்படிலாம் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கு. யாருமே இதை கவலைப்படல. அவர் கேம் சேஞ்சரா கூட இருந்துட்டு போட்டோம். அரசியல்ல என்னத்த ஒரு ட்ரெண்டை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. அரசியலே பேசாத, நீ ஃபேமஸா மட்டும் இருந்தா போதும். இப்ப விஜய் கட்சிக்காரங்க, விஜய் வந்து இந்த 234 தொகுதிகளில் வேட்பாளர் எப்படி போட்டாரு, கடைசி வரைக்கும் ஒரு 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வந்து மற்ற கட்சிகள்ல இருந்து வந்தவங்க, பிஜேபி, ஏடிஎம்கே, 106 பேர் 106 பேர் போட்டிருக்காரு இல்லையா. அப்போ உனக்கே வேட்பாளர் கிடைக்கல, அவன் இல்லைன்னு சொன்ன உடனே இங்க வந்து வாரான், அவங்களுக்கு இவர் கொடுக்குறாரு. அதுல கஞ்சா கேஸ்ல உள்ள போனவன், கேன்சர் வந்து ஜோசியத்துல குணப்படுத்தின டாக்டரு, சாதி வெறியன், பெண்களை கேவலமா பேசக்கூடிய எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய வேட்பாளர் தெரிவு என்பதே இப்படி இதுலயே இவங்களுடைய லட்சணம் என்பது வந்து புரிஞ்சிருது. இதுல விஜய் வந்து எல்லா தொகுதியிலும் இருக்கிறார் நினைச்சிட்டு ஓட்டு போடுங்க. அதுவும் சின்ன குழந்தைகள்கிட்ட வந்து பெற்றோர்கள்ட்ட போய் கேட்கணுமா, சட்டம் என்ன சொல்லுது, டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னா அதுக்கு ஒரு வயசு இருக்கு, கல்யாணம் பண்ணணுமா அதுக்கு ஒரு வயசு இருக்கு, ஓட்டு போடணுமா அதுக்கும் ஒரு வயசு இருக்கு, 18 வயசுன்னு வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்க, அந்த வயது வரும்போது தான் உனக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். நீ வந்து 2 வீலர் ஓட்டுறதோ அல்லது வந்து கல்யாணம் பண்றதோ இதுக்கெல்லாம் இந்த வரைமுறை வச்சிருக்கிறோம். அப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும், விஜய் டான்ஸ் தெரியும், விஜய் படம் பார்த்துருப்பாங்க, விஜய் பேசுகின்ற அந்த ஏதாவது அரசியல்ல அவர் அரசியல் பேசுறது இல்லை, அரசியலற்ற விஷயங்கள்லாம் பேசுறாரு, அது எதுவும் குழந்தைகளுக்கு புரியுமா? அப்ப அந்த குழந்தைகளை அப்படி உசுப்பி விடுறத அது வந்து தப்பு. ஆக்சுவலா இதுக்கே விஜய் மேல வந்து தேர்தல் கமிஷன்ல ஒரு புகார் கொடுக்கணும். சட்டப்படி ஓட்டு போட ஒரு வயதுக்கு வராத குழந்தைகளை இவர் தூண்டி விடுகிறார், அதனால குழந்தைகளை இவர் வந்து தவறான பாதைக்கு கொண்டு போறார் அப்படின்னு சொல்லி வழக்கு போட வேண்டிய விஷயம். இவர் அதை பெருமையா வந்து பேசுறாரு. அப்ப என்னன்னா, விவரமானவங்க மூலமாக எனக்கு வாக்குகள் வராது. அந்த அப்பாவி குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, ஒண்ணுமே தெரியாத குழந்தைகள், தனது டான்ஸ் பார்த்து வளர்ந்த குழந்தைகள் சொல்லி, அதுவும் காதல போய் விசில ஊதணுமா, விசில ஊதணும் எரிச்சல் தான் வரும், 2 அடிதான் அடிப்பாங்களே தவிர நீ விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால இந்த தேர்தல்ல இதெல்லாமே இருக்கு. கருத்து கணிப்பு அப்படின்றது ஒண்ணு ஒவ்வொரு தேர்தல்லையும் மிக முக்கியமான ஒண்ணு. இந்த தேர்தலில் நான் 2 கருத்து கணிப்பை கவனத்துல கொள்ளலாம்னு நினைக்கிறேன். நடுநிலை ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தி டிவி, அதுல வந்து அது ஒரு கருத்து கணிப்பு வருது. திமுக 98, அதிமுக 91, கடும் போட்டி 43, தாவேக 2, இப்படி ஒன்று சொல்றாங்க. இன்னொன்று அதிமுக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஊடகம்னு சொல்லக்கூடிய துக்ளக்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து எல்லா பகுதிகளிலையும் திமுக மேல இருக்குது, கொங்கு பெல்ட் சேர்த்து சொல்றாங்க. அடுத்த நிலையில கொங்கு பெல்ட்ல மட்டும் அதிமுக 2ஆம் இடம் வருது, சில இடங்கள்ல மேல வருது, பிற பகுதிகளில் தாவேகா 2ஆம் இடம் வருது, அதிமுக கீழே போகுது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க. இந்த 2ஐயும் நீ மொத்தமாக கூட பார்க்கலாம். இந்த 2 எனக்கு கவனத்திற்குரிய ஒரு விஷயமா இருந்தது. எப்படி இந்த மாதிரி வருது? இது மட்டும் இல்ல, பல அக்னி நியூஸ், பல கருத்து கணிப்பு, இந்தியா டுடே எல்லாமே வந்திருக்குது. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக தான் முன்னிலை வகிக்குது. அதிக நம்பகத்தகுந்த ஊடகங்கள், அதெல்லாம் வந்து பாரம்பரிய சொல்றாங்க. ஊடகங்கள். தினத்தந்தியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு இப்போ அதிமுகவுக்கு ஆதரவாக செய்திகள் வெளியிடுவது அந்த மாதிரி ஒரு இதில் தான் அவங்க டிவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கோணத்தில் தான் அது இருக்குது. இப்போ எடப்பாடியெல்லாம் வந்து தந்தி டிவிக்கு பேட்டி கொடுப்பாரு. அதனால 2வது அந்த அருண் கிருஷ்ணமூர்த்தி என்ற அந்த நபர் இருக்கார் இல்லையா, அவரு 2024 என்ன கணிச்சாரு, 2021 என்ன கணிச்சாரு, அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்பது வந்து அவ்வளவு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இல்லை. ஒரு தொகுதியில் வந்து அதாவது அவங்க வந்து ஒரு சீட்டில் டிக் அடிக்கிற மாதிரி எடுக்க மாட்டாங்களாம். அவர்கிட்ட பேசி பார்த்து முன்னுக்கு பின் முரணா கேள்வி கேட்டு அதை உறுதி செஞ்சுக்கிட்டு அவங்க ஆய்வு பண்ணி தான் இதை முன்வைப்பாங்களாம். அப்படி ஆய்வு பண்ணியிருந்தால் கூட என்ன ரிசல்ட் வந்திருக்கணுமோ அதை அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். அதே போல் ஜூனியருடன் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், அதுவும் நடுநிலை தானே, அவங்களும் சர்வே வெளியிட்டிருக்கிறாங்க. விஜய் ஜெயிப்பாங்க, விகடனோட இதுல வந்து விஜய் ஜெயிப்பாங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. 2014 தேர்தலில் பிஜேபியை நிறைய தொகுதிகள் வாங்கணும்னு அதை கருத்து கணிப்பு நடத்தினது ஜூனியர் விகடன் தான். அதனால பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து அவர்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கின்ற முறையில தான் அது அரசியல் சார்பும் இருக்குது, அரசியல் சார்பும் இருக்கு. அதையும் பகுத்து பார்த்து தான் நம்ம முடிவெடுக்கணும். ஆமா, மற்றபடி ஒரு தொழில்முறையான நிறுவனங்கள் எல்லாமே திமுக தான் அதிக இடத்துல ஜெயிக்கும் அப்படின்ற முறையில சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு டஃப் ஃபைட் இருக்குதோ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும், அல்லது அப்படி ஒரு டஃப் ஃபைட் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆளுங்கட்சி அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அலை இருக்கணும்.
தமிழ்நாட்டில் அப்படி ஒரு எதிர்ப்பு அலை இல்லை அப்படின்றத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இவ்வளவும் அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் அதை ஒற்றுக்கொள்கிறார்கள். உண்மை அதுதானே? அப்படி ஒரு எதிர்ப்பு அலை, ஒரு வெறுப்பு அலை அப்படின்றதெல்லாம் இல்லை. 91 2011 காலகட்டத்து போல இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஆனால் ஆட்சியின் மேலே ஒரு குறைகள் இருக்கலாம், அதிருப்தி இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். அதை தாண்டி திமுகவின் நலத்திட்டங்கள், குறிப்பாக பெண்களை அவர்கள் பக்கம் பெருமளவில் பிரம்மாண்டமாக அணி சேர்த்திருக்கிறது. அது திமுகவினுடைய ஒரு பெரிய வெற்றி. அதனால ஒரு அலை இல்லாத பொழுது அது யாருக்கு ஆதரவா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆளுங்கட்சிக்கு தான் ஆதரவா இருக்கும். அதனால அந்த கடும் போட்டிக்கான 4 முனை போட்டிங்கிறது கூட இது ஓட்டுகளை சிதறடிக்கும், அவ்வளவுதான் இருக்கும். இப்ப எடப்பாடியா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தீவிரமாக திமுகவை தான் அட்டாக் பண்றாங்க. அப்ப திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள், ஸ்டாண்டர்டான அந்த ஓட்டுகளை யாரு பங்கு போட்டுக் கொள்வது அப்படின்ற முறையில தாவேகாவுக்கும் எடப்பாடிக்கும் போட்டி இருக்கும். சில இடங்கள்ல பல இடங்கள்ல அதிமுக 2வது வந்தாலும் சில இடங்கள்ல விஜய் 2வது இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக சசிகலா தென் மாவட்டங்கள்ல சில பல தொகுதிகளை அதிமுக இழப்பதற்கு காரணமாக வாக்குகளை பிரிப்பார். ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இவ்வளவு வயதான காலத்திலையும் உடல்நலம் சரியில்லாத காலத்திலையும் வீடியோ போட்டு எப்படியாவது இந்த 18 தொகுதிகளில் தோக்க வச்சிருங்க, சௌமியாவை குறிப்பாக தோக்க வைங்க அப்படின்ற அளவுக்கு அவர் போட்டிருக்காரு. அவருடைய ஒரு முதுமை, அவருடைய உடல்நிலை இதெல்லாம் பார்த்து சென்டிமெண்டா அது பாமகவிற்கு குறைவாக போடக்கூடிய அந்த வன்னியர்கள் மத்தியிலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மற்ற முனைகளுடைய போட்டி என்பது திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கு. அது மற்ற கட்சிகளுக்கு பாதகமா இருக்கு. எடப்பாடி விஜய முறைச்சு பார்ப்பாரு. விஜய் நேத்து விஜய் முதல்ல பேசியிருக்காரு இல்லையா, எடப்பாடி பேர் சொல்லாம நான் வரமாட்டேன்னு சொல்றீங்களே, நீங்க எடப்பாடியை தாண்டி போட்டியிடுவதற்கு தயாரா அப்படின்னு கேட்கிறாரு. எடப்பாடி தமிழ்நாடு முழுக்க ஒரு 71 வயசாச்சு, தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணம் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு, தொகுதிகளுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, 20 தாண்டல. 2வது அதிமுகல இவரை தாண்டி தமிழகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணவங்கன்னு யாரும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. லைவ்ல யாரும் அப்படி காட்டலை, இவர் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. அந்த உழைப்பு கூட நீ போடாம நீ அவருக்கு சவால் விடுறது உனக்கு தகுதி இல்லை. அடுத்ததாக இந்த தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்கிறாங்க இல்லையா, அந்த முதல் முறையாக வாக்களிக்கிறவங்க விஜய்க்கு போடுவாங்க அப்படின்ற முறையில் ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்படுகிறது. அதுலேயும் என்ன தப்பு நடந்திருக்குதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்களில் விஜய் ரசிகர்கள் தான் பெரிய எண்ணிக்கைன்னு சொல்வதே தவறு. அஜித்துக்கு இருக்கிறாங்க, சூர்யா, கார்த்தி, சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன், கடைசியாக பிரதீப் ரங்கநாதன், அப்புறம் கருணாசு பையன் கென் வரைக்கும் இப்போ ரசிகர்கள் உருவாயிட்டாங்க. அப்போ இந்த ரசிகர்கள் தான் பெரும்பான்மையை தவிர இவர்களோட ஒப்பிடும்போது விஜய்க்கான ரசிகர்கள் குறைவு. 2வது, விஜய் காலங்காலமாக என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னா, மற்ற நடிகர்கள் படம் வரும்போது தன்னுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸை ஏவி அவர்களை டேமேஜ் பண்ணது, படம் ஃப்ளாப்னு பிரச்சாரம் பண்ண வைக்கிறது அப்படின்னு செஞ்சதுனால மற்ற ரசிகர்கள்லாம் கொலவெறியில் இருக்கிறாங்க. அது அஜித்தா இருக்கட்டும், ரஜினிகாந்தா இருக்கட்டும். ரஜினிகாந்தை பற்றிலாம் இப்போ பேசினார் இல்லையா, அதை ஒரிஜினலாம். அதனால அவங்க எல்லாரும் விஜய்க்கு எதிராக ஓட்டு போடுவாங்க. அதனால முதல் முறை வாக்களிக்கிறவங்க இளைஞர்கள்னாலே விஜய்க்கு தான் போடுவாங்க அப்படின்றதும் ஃபேக்சுவலா தவறு. நிறைய முக்கியமான விஷயங்களை ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் பரிசீலிக்கட்டும். நாளைக்கு தேர்தல் என்ன ரிசல்ட் அப்படின்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரிடம் சந்திக்கலாம். நன்றி.